கச்சை கற்பூரம், கிராம்பு. இதோட சில்லற காசுகளை வச்சு எப்படி வீட்ல செல்வத்தை ஈர்க்கலான்னு ஒரு சின்ன டிப் பார்க்கலாமா? ஆமா, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் கையில நிக்கணும், அது இன்னும் பெருகணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? செல்வம் பெருக குபேரனோட அருள் கிடைக்க உதவுறதா நம்பப்படுற ஒரு ரொம்ப சிம்பிளான ஆன்மீக வழிமுறை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். முதலாவது, இதுக்கு என்ன முக்கியமா தேவைன்னு பார்த்தா பச்சை கற்பூரமும் கிராம்பும் தான். பச்சை கற்பூரம் இருக்க, அது ஒரு நல்ல வாசனை பொருள். அது பாசிட்டிவ் எனர்ஜியும் பணத்தையும் ஒரு காந்த மாதிரி இழுக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் கிராம்பு, ஒரு 4-5 முழு கிராம்பா மொட்டு உடையாம பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு பண வரவை அதிகமாக்கி தடைகளை நீக்கிற சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, சரி இது எப்படி செய்யணும்? உங்க பணப்பெட்டி இருக்குல்ல, பீரோ இல்ல உண்டியல், ஏன் சில்லற காசு போட்டு வைக்கிற இடத்துல கூட இதை வைக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்திலயோ இல்ல ஒரு பச்சை கலர் பட்டு துணியிலயோ ஒரு கைப்பிடி சில்லற காசுகளை போடுங்க. அதோட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தையும் அந்த 4-5 கிராம்பையும் சேர்த்து வைங்க. பாருங்க, அந்த பச்சை கற்பூரம் போக போக கரைய ஆரம்பிக்கும். அப்படி கரைஞ்சதும் புதுசா மாத்தி வச்சிடுங்க. சரியா? கடைசியா, இதுக்கு பின்னாடி என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அந்த சில்லற காசுகளோட கலகல சத்தம் இருக்க, அது குபேரனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால வீட்ல அங்கங்கள உண்டியல்ல காசு சேமிக்கிறது நல்லது. இந்த காசுகளோட பச்சை கற்பூரத்தையும் கிராம்பையும் சேர்த்து வைக்கும்போது வீண் செலவு குறையும், பண வரவு அதிகமாகும்னு நம்பப்படுது. இதை ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ இல்ல பௌர்ணமி அன்னைக்கோ ஆரம்பிச்சா ரொம்ப விசேஷம். இந்த ரொம்ப எளிமையான பரிகாரம் உங்க வீட்ல செல்வச் செழிப்பை கொண்டு வர உதவும்னு நம்பப்படுது.